channel. I hope you all doing well and staying safe. NEET 2025 எக்ஸாமுக்கு இன்னும் 160 டேஸ் தான் இருக்குது. எடுத்ததுமே டேஸ் எல்லாம் சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் த ரியாலிட்டி. என்ன தான் மந்த்லி வீக்லின்னு நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் ஒரு டேவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அன்னன்னைக்கு முடிக்க வேண்டியதை கரெக்டாக முடித்தாதான் சின்ன சின்ன டார்கெட்டையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நம்ம எக்ஸாமுக்குமே கம்மியான டேஸ் தான் இருக்குதுங்கிறதுனால எப்படி ஒரு டேவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு டேயில் ப்ரொடக்டிவாக படிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் யுவர் டே ஏர்லி as soon as possible. நம்ம எல்லாருமே என்றைக்கெல்லாம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறோமோ அன்றைக்கெலாம் நல்லா ப்ரொடக்டிவாக படிப்போம். இதுவே நம்ம நினச்ச நேரத்தை விட கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டா கூட அந்த மூட் அவுட்லேயே அன்றைக்கி ஃபுல்லாக எதுவுமே படிக்க மாட்டோம். இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும்னு நான் சொல்லலை, ஒவ்வொருத்தவங்க ஸ்கெடியூலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எந்த டைமுக்கு எழுந்தால் உங்களோட அன்றைக்கி டு டூ லிஸ்ட்டை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த டைமுக்கு எழுந்துருங்க. நம்பர் 2, ஆர்கனைஸ் யுவர் டே. மார்னிங் நீங்கள் நினச்ச டைமுக்கு எழுந்ததுக்கப்புறம் அன்னைக்கு டேயில் நீங்கள் என்னென்னலாம் படிக்க போகிறீங்கிறத எழுதுங்க. சும்மா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இல்லாமல் ஃபிசிக்ஸில் அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க, கெமிஸ்ட்ரியில் அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க, பயோவில் அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்கன்னு டீட்டெயிலாக எழுதுங்க. அதை எந்த டைமில் படிக்க போகிறீங்கிறதையும் எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் ஃபிசிக்ஸில் இந்த லெசனோட கிளாஸஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிவைக்கு போட போகிறேன். ஆஃப்டர்நூன் கெமிஸ்ட்ரியில் இந்த லெசனோட என்சிஆர்டி படிச்சுட்டு என்சிஆர்டி கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் ஈவினிங் பயோவில் இந்த லெசனோட என்சிஆர்டி படிச்சுட்டு எம்சிக்யூஸ் போட போகிறேன். இப்படி உங்கள் பிளான் டீட்டெயிலாக இருக்கணும். இப்படி படிக்கிறது தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தாலும் அதையும் மைண்டில் வச்சுக்காமல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்கிறத பிளான் பண்ணதும் அடுத்து இதை பற்றி யோசிக்காமல் உடனே அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்பர் 3, பி ப்ரொடக்டிவ் இன் யுவர் ஸ்டடி டைம். இந்த டைமில் இது தான் படிக்க போகிறீங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ மார்னிங் ஒரு 8 to 10 நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது ரிலேட்டடான பிடிஎஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸை முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கிற டைமில் மொபைலில் ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. அப்படி மொபைலில் படிக்கலைன்னா மொபைலை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. அந்த 2 ஹவர்ஸில் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவன் நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு ஒர்க் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா சைடில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. அந்த 2 ஹவர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை போய் பாருங்கள். இப்படி நீங்கள் படிக்கிற டயத்தில் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபோக்கஸாக இருந்தாலே நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ ஒரு 10 மணி நேரம் படிக்கிறேன்னு புக்கை சும்மா திறந்து வச்சுட்டு உட்காந்து இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட அந்த டைமில் ஃபுல் ஃபோக்கஸோட படிக்கணும்னு எய்ம் பண்ணுங்கள். ஃபோர்த், ஹவு டு ஹேண்டில் பஃபர் டேஸ். நாட் ஆல் டேஸ் ஆர் சேம், ரைட்? சம்டைம்ஸ் நம்ம நினச்ச டைமுக்கு கூட நம்மளால் எந்திரிக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி டைம்லலாம் ஐயோ நம்ம நினச்ச டைமில் எந்திரிக்கலையே இன்றைக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்து இல்லாமல் மிச்சம் இருக்கிற டைமில் எப்படி ப்ரொடக்டிவாக படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா நாளுமே நமக்கு அந்த ஃபுல் எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ரீசனால் சுத்தமாக படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். அந்த மாதிரி டைம்லலாம் சுத்தமாக புக்கையே எடுக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட்லேயும் ஒரு 10 கொஷின் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் எந்த ஒரு நாளும் படிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. 5th, பி ஆக்டிவ் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுங்கள். லைக் சம் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் ஒரு வாக் கூட பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து ரெய்னி சீசனாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப கோல்டு, காஃப், ஃபீவர் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆல்சோ. ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கூட அப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்றுமே படிக்க முடியாமல் போயிடும். ஸோ ஈட் ஹெல்த்தி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் டூ. அண்ட் தட்ஸ் இட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் we have only 160 days for our exam. So use each and every single day properly. Believe in yourself, trust the process, everything will be alright in the end. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோ சஜஷன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். I will see you in my next video. Until study hard, study more, stay tuned. Bye.